கேது தோஷமும் யானையினுடைய சமாதி வழிபாடும் தோஷம் நீங்குதலும். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, கேது தோஷம் என்பது 5 கேது 11 ராகு, 11 கேது 5 ராகு, அல்லது மீனத்தில் கேது. மீனத்தில் கேது இருந்தால் ஆதி பரியந்த பாவத்தை தொடும். அதனால் தான் நிறைய பேர்கள் பாருங்கள், இறந்த ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுவது, அப்படி இல்லை என்றால் நிறைய இறப்புகள் அவர்கள் வீட்டில் வருவது, அதை கண்ணால் பார்ப்பது, இதெல்லாம் அவர்களுடைய மிகப்பெரிய விஷயம். இந்த தோஷம் என்பது எப்பொழுது தான் நிவர்த்தி ஆகும், எப்படித்தான் நிவர்த்தி ஆகும்? அப்பொழுது இந்த தோஷம் என்பது யானை அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே கண்டிப்பாக நீங்கள் வணங்கினால்தான் முடியும். யானை எங்கெங்கோ அடக்கம் செய்யப்படுகின்றது, கோயில்களிலே எல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த இடத்தை தேர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், ஜோதிடத்திலே 1வது நட்சத்திரம் அஸ்வினி டு கேட்டை 18வது நட்சத்திரம். யானையினுடைய கர்ப்பகாலம் 18 மாதங்கள். நன்றாக உலகத்திலேயே அதிகமாக கர்ப்பகாலமாக வசிப்பது யானை தான். 18 மாத காலம் தன்னுடைய வயிற்றிலே குட்டியை வைத்து வளர்க்கின்றது. அது ஞானத்தின் சொரூபம். அந்த ஞானத்தின் சொரூபமான கடவுள் அதனுடைய முக்திக்கு பின்னால், அதற்காக காட்டிலே செத்திருந்தால் அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. கோயில் மடங்கள் இவைகளிலே இறந்து அந்த இறந்த யானையை அடக்கம் செய்து, அந்த அடக்கம் செய்த ஒரு நிலை கண்டிப்பாக அங்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய குறையும். அதற்கு அந்த வழிபாடு செய்யும் இடத்தில் கண்டிப்பாக ஏதாவது பழங்களை நெய்வேத்தியம் செய்யுங்கள். இதுக்கு மணிகண்டன் ஏன் என்று சொன்னேன் என்றால், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாதி சிதம்பர சுவாமிகள் வளர்த்த யானையினுடைய பெயர் மணிகண்டன். அது பௌர்ணமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அடக்கமான ஒரு யானை. அதை தனியாக சமாதி வைத்திருக்கின்றார்கள். அங்கே சென்று இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள், சிரமப்படுபவர்கள், இவர்கள் எல்லாம் கேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உள்ளவர்கள் அங்கே அந்த மணிகண்டன் என்னும் யானையினுடைய அடக்கத்திலே போய் சாமி கும்பிட்டீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். இதை எல்லோரும் சொல்வதை விட இறைவனால் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இதை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து உங்கள் கேது தோஷத்திலிருந்தும் அவப்பெயரிலிருந்தும் அவமானங்களிலிருந்து குறைத்துக் கொள்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.